நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போ ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் கிராஜுவலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு 10% கூடுதலாக இருக்கும். போன வருஷம் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கீங்க, இல்லை போன வருஷம் ஒரு 80 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்கீங்க. இதுவாக ஓப்பனாக அப்போ நிச்சயமாக அதுலேருந்து ஒரு 10% கூட வச்சுக்கோங்க. 80 கோடி காமிச்சிருக்கீங்கன்னா வட்டி 90 கோடியே காமிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இயர் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய ஃபண்டு க்ரோத், ஃபினான்ஸ், அந்த கிரைசஸ், இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. பொருளாதார மாற்றம் நிச்சயம் உண்டு. குறிப்பாக வியாபாரிங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, துலாம் ராசி அன்பர்களே, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அமெரிக்கா போன்ற நாடுகள், யுஎஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அல்லது யுஏஇ போன்ற கண்ட்ரிகள், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ரஷ்யா, யூரோப் கண்ட்ரீஸு, கனடா,
அப்போ இது போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாபுக்கு போகக்கூடியவங்க, அது எஜுகேஷன் செக்டர்ஸ், அது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸுக்கு அது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, இந்த பிட்காயினு, கிரிப்டோ கரன்சி போன்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அல்லது ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறோம், நிறுவனங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறீங்க. துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7, 8, 9 இப்போ 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். போராத குறைக்கு சனியுடைய பார்வை வேற இந்த வருஷம் பூரா படப்போகுது. இந்த குரு வக்ரம் அடைகின்ற சமயத்தில் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும். எப்போ வரும்? ஒன்றும் இல்லைங்க, கார்த்திகை மாதம் வரும். கார்த்திகைனா எப்போ? நீங்கள் தமிழ் கண்டுபிடிங்க. சும்மா தமிழ்னு சொன்னால் போகாது. தமிழ் தானே சொல்கிறேன் நான். கார்த்திகை மாதம் வரும். அது இங்கிலீஷ் கேலண்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன் அதை. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துலேயும் தமிழ்ங்கிறீங்கள, தமிழ்லே பேசுகிறேன். அப்போ கார்த்திகை மாதம் குரு வக்ரம் வரும். கார்த்திகை ஒரு 15 தேதி கிட்ட வரும். அப்போ அந்த குரு வக்ரம் ஒரு 3 மாதம் இருக்கும். எப்போது? பங்குனி மாதம் முடிஞ்சிடும். கார்த்திகை ஆரம்பித்து பங்குனி மாதத்தில் அது முடிஞ்சிடும். மாசி 20 தேதிக்கிட்டேவே முடிஞ்சிடும். அப்போது துலாம் ராசி அன்பர்களே, குரு வக்ரம் பெறுகின்ற பிற்பகுதியில் இந்த இயர் 2026-27க்கான ஃபினான்ஷியல் இயர் துலாம் ராசிக்கு சிறப்பானதாக, சாதகமாக உள்ளது, சப்போர்ட்டாக இருக்குது. மெயினாக கமிட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, மாதம் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இல்லை ஒரு 40,000 ரூபா, 50,000 ரூபா, 80,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்க, அவங்களாம் எழுதி வச்சு பில் பணம் போட்டு நூல் போட்டு கட்டி வச்சு, ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சு, இது இஎம்ஐக்கு கட்டணும், இது வண்டிக்கு கட்டணும், இது ஹவுசிங் லோன் கட்டணும், அப்படியெல்லாம் கமிட்மெண்ட்டில் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. இது போக ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்டிங், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை தனிநபராக இருக்கலாம். தனிநபராக இருந்தால் என்ன பண்ணாங்க, ஒரு 2 கோடி 3 கோடி, இல்லை கம்பெனியாக இருந்தால் ஒரு 10 கோடி 20 கோடி. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கேயாவது லாக்காக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது. அப்போது இது தனிப்பட்ட முறையில், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சாமி, எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, என் கம்பெனி இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஆர்டர்ஸ் இப்படி இருக்குது, பையர்ஸ் இப்படி இருக்காங்க, ஸோ தனிப்பட்ட முறை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி இருக்குது, நான் இன்னும் இல்லை ட்ரேடிங்கில் போட்டேன், நான் ஷேரில் போட்டேன், நான் கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால், எனக்கு எப்படி இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கொஸ்டின் இருக்குமே ஆனால், அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே.